அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 5 வகையான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ரெசிபின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரெசிபி பன்னீர் ஃப்ரை, ரெண்டாவது ரெசிபி சோயாபீன் பன்னீர் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், மூணாவது ரெசிபி சுக்கா சோயாபீன் கறி ரெசிபி, நாலாவது ரெசிபி உப்பு சாதம், அஞ்சாவது ரெசிபி வெஜிடபிள் சாதம். இன்றைக்கி 5 வகையான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே பால் தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த பால் தெரிஞ்சதை அந்த ஆடையை நான் ஒரு துணியில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். தண்ணி அதில் நல்லா வற்றி எடுக்கிறதுக்காக நான் அது மேலே ஒரு துணியை மூடிட்டு அது மேலே ஒரு வெயிட்டை வச்சுருந்தேன். இப்போ பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தான் நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இப்போ அதை நல்லா உருண்டை பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி சைஸுக்கு உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதை இப்போ சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இதுவும் ஃப்ரை பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, பன்னீர் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. சுக்கா சோயாபீன் கறியை ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு முடித்த உடனே அப்புறமா அந்த வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் அப்புறமா பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னென்ன தேவை அப்படின்றது பார்த்துடலாம். பீன்ஸு, மல்லி இலை, கேரட்டு, கருவேப்பிலை, முட்டைக்கோஸு, வெங்காயம், சோயாபீன் கறி, பன்னீர் ஃப்ரை, ஏற்கனவே அரைவேக்காடாக வடித்து வச்ச சாதம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி வடிச்சிட்டேன். இதை வடித்து எடுத்த சாதம் தான். அது நல்லா உதிரியாக இருக்கணுங்க. அவ்வளோதாங்க, இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் வதங்கினவுடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாசமாக இருக்கும். பொடிசாக கட் பண்ணி வச்ச பீன்ஸை சேர்த்துக்கோங்க. அதோட பொடிசாக கட் பண்ணி வச்ச கேரட்டையும் இதில் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த காய் வதங்கணும்ல, அதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா காயில் உப்பு பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது நல்லா இந்த காயோடு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, அதை நல்லா உடச்சி விட்ருங்க. இப்போ அந்த காயோடு நல்லா சேர்த்து வதக்கி விட்ருங்க. முட்டை நல்லா வதங்கிருச்சிங்க. இது பொடிசாக கட் பண்ணி வச்ச முட்டைக்கோசை இதில் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சோயாபீன் கறியை சேர்த்துக்கோங்க. இந்த சோயாபீன் கறியை எப்படி செய்கிறதுன்னு அப்புறம் வீடியோவில் பார்க்கலாம். சோயாபீனை அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி வச்ச மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அரைவேக்காடாக வடித்து வச்ச சாதத்தை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்ச பன்னீரை இதில் சேர்த்துக்குவோம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சோயாபீன் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் குழந்தைங்களாம் காய்கறி சாப்பிட்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி 3வதாக சோயாபீன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் சுக்காவாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 1/4 kg அளவுக்கு சோயாபீன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி ஒரு லைட்டாக ஹீட் ஆகணும். நல்லா கொதிக்கிற அளவுக்கு ஹீட் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சோயாபீனை அதில் சேர்த்துருங்க. இந்த சூடான தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ஊறிட்டுருக்கட்டும். அதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பேனில் மிளகு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 வடமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதில் ஆயிலெலாம் சேர்த்துக்கக்கூடாது, வெறும் பேன்லேயே ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு பொடியானால் போதும். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மெத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
பெரிய சைஸ் வெங்காயமாக ஒன்று பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது நல்லா வதக்கி விட்டோன்னே நிறமாக ஆனவுடனே தக்காளி வந்து ஒரு 3 பீஸு தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக 1/4 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கேஸை ஸ்லோ பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. கறிக்கு மிளகு சீரக கறி பண்ணணும் திரட்டுவோம்ல, அதே மாதிரி தாங்க இதுவும். சோயாபீனு இதே மாதிரி தான் திரட்டணும். நல்லா ருசியாக இருக்கும். கறி டேஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு ருசியாக இருக்குமோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சால அந்த சோயாபீனை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் ஊறிடுச்சுங்க. இதை இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த மசாலாவோட. அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி. இப்போ சோயா பீன்ஸில் அதனுடைய உப்பு காரம் எல்லாம் இறங்கியிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் தம் போட்டுருங்க. சோயாபீனுடைய தண்ணி சத்து ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா வற்றிடும், நல்லா சுக்காயிடுங்க. அதுக்கு தான் தம் போடுறது. இப்போ நல்லா எல்லாமே வற்றிருச்சு. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சோயாபீன் கறி ரெடி ஆகிடுச்சி. மிளகு சீரகம் கறி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ருசியாக இருக்குமோ அந்த அளவுக்கு இது ருசியாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சோயா பீன்ஸ் கறியை தான் நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு போட்டேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ருசியாக காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்த 4வது ரெசிபி வந்து சத உப்பு சாதங்க. சத உப்புன்றது சில பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. இது நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும். 10 ரூபாய்க்கே நிறையா தருவாங்க. இது கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரொம்பவே குறுக்கு வலிக்கு திடனாக இருக்கும். முக்கியமாக பெண்கள் அதிகமாக இந்த சாதம் சாப்பிட்றது ரொம்பவே முக்கியமானது. இது வாரத்தில் 1 டைமாவது செஞ்சு சாப்பிடுங்க. குறுக்கு வலிக்கு ரொம்பவே திடனாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அதுக்கு தேங்காவை ஒரு 10 பீஸ் எடுத்துக்கோங்க. அது பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பேர் தாங்க சத உப்புன்னுவாங்க. இது பொதுவாக வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இல்லை அதிகமாக வில்லேஜான சைடில் கடையிலலாம் ரொம்பவே கிடைக்கும். இப்போ சத உப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து வடிகட்ட போகிறோம் தேங்காய் பாலை. இது நல்லா வடிகட்டிட்டு பால் எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, பால் எடுத்தாச்சு. இது ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம அரைக்க போகிறோம். அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டை, ஏலக்காய், லவங்கம் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டை வந்து ஒரு 4 பீஸு, ஏலக்காய் 2 பீஸு, லவங்கம் ஒரு 3 பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா பேஸ்ட்டை அரைச்சாச்சு. அடுத்ததாக ஒரு 7 வெங்காயம் நல்லா பொடிசாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 150 கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயத்தோடு இந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாய் தான் காரமே. உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வாசத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இல்லை கண்டிப்பாக கருவேப்பிலை சேருங்க. இந்த சாதத்துக்கு கருவேப்பிலை ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். புதினாவும் மல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவு மாதிரி. இப்போ மல்லி இலையும் புதினாவும் இதில் சேர்த்துக்குவோம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சாதா அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம். 3 கிளாஸ் அளவுக்கு தான் தேங்காய் பால் வந்துச்சு. மீதி 1 கிளாஸுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மொத்தமாக 4 கிளாஸ் ஆயிடுச்சு.
4 கிளாஸ் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டால் போதும். அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி நான் 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸுக்கு தான் நான் பால் சேர்த்துருந்தேன். அதே கிளாஸ் அளவுக்கு நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது கொதிக்க வரக்கூடாதுங்க. இந்த மாதிரி நுரையா வரும்போதே நம்ம அரிசியை களைஞ்சி எடுத்து போட்டுக்கலாம். நல்லா அரிசியை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அது உலையில் போட்டுடலாம் இந்த அரிசியை. இப்போ அவ்வளோதாங்க, எல்லா அரிசியும் உலையில் போட்டாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இந்த உலையை மூடி போட்டுருவோம். இது 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே இந்த மாதிரி வந்துருச்சுங்க. இப்போ இதை தம் போட போகிறோம். ஒரு ஈரமான காட்டன் துணியை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை அது மேலே இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே ஒரு பிளேட்டை போட்டு இப்போ மூடிடுவோம். இப்போ மூடிட்டு இப்போ ஒரு தவா நல்லா சூடாக இருக்குங்க. இப்போ அந்த சாதத்தை இந்த தவா மேலே தம் போட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ அது மேலே நல்லா தம் ஆகிறதுக்கு இப்போ வெயிட்டான கல் இது மாதிரி வச்சுருங்க. இப்போ 7 நிமிஷம் 5 நிமிஷம் தம் பண்ணுங்கள். இப்போ தம் ஆயிடுச்சுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த சாதத்தை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா புழுங்கி நல்லா தம் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, உப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது தேங்காய் சாதம் மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். குறுக்கு வலி உள்ளவங்க இல்லை உடம்பு பலவீனமாக இருக்கிறவங்க மெயினாக சாப்பிடுங்க. பெண்கள் முக்கியமாக சாப்பிட வேண்டியது. இதை கண்டிப்பாக வாரத்தில் 1 டைம் பெண்கள் சாப்பிடுங்க. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக 5வது ரெசிபி, லாஸ்ட் ரெசிபி வெஜிடபிள் சாதம்ங்க. இதில் காய்கறியில் சேர்த்து சாதம் செய்ய போகிறேன். ஒரு பேனில் 200 கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அந்த ஆயில் சூடான உடனே நான் பிரியாணி இலையை சேர்த்துருக்கேன். இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்க போகிறேன். அதை நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் பொன்னிறமாக ஆன உடனே மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு 10 பழமாக எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி நான் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்ச கேரட்டு பீன்ஸை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்க போகிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இந்த காய் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புதினாவை புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நல்லா 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ காயில் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 3 உருளைக்கிழங்கு இருக்குங்க. இப்போ நான் ஏற்கனவே அரைச்சி வச்ச தக்காளியை இந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு மூடி போட்டுருங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு இந்த கிளாஸ் அளவுக்கு 10 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அதான் கரெக்டான அளவுங்க. அவ்வளோ கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். இப்போ அரிசி 5 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி எடுத்தோடனே இப்போ அரிசியை உலையில் போட்டுருவோம். இப்போ எல்லா அரிசியும் உலையில் போட்டாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ அரிசி நல்லா வேகட்டும். இப்போ சாதம் முக்கால்வாசி வெந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சம் தான் வேகணும். அதுக்கு இப்போ தம்மில் போட்டுடலாம். இப்போ தவா ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ அந்த சாதத்தை இந்த தவா மேலே தம் போட்டுடலாம். இந்த மாதிரி தம் பண்ணிடுங்க. இப்போ கேஸ் ஸ்லோ பண்ணிடுங்க தம் பண்ணும்போது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, ஈரத்துணி காட்டன் துணியை நல்லா புழிஞ்சி இதில் விரிச்சிட்டு அது மேலே மூடி போட்டு மூடிடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் மூடி போட்டுருங்க. இப்போ மூடி போட்ட உடனே இது மேலே வெயிட்டான ஒரு பொருள் வைக்கணுங்க. அதுதான் நான் உருள் வச்சுருக்கேன். இப்போ தம் பண்ணிடலாம். 10 நிமிஷம் தம் பண்ணால் போதும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒவ்வொரு ரெசிப்பியும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு 5 வகையான ரெசிப்பியில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.